தாவேகா முன்னிலையில் இருக்கக்கூடிய சூழலில் விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி விஜயின் தாவேகா 80 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. எனவே பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயின் அலுவலகத்திற்கும் தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 202 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. தாவேகா 85 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இந்த சூழலில் தாவேகா தலைவர் விஜயின் வீட்டுக்கும் அவருடைய பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டி கண்ட திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இது தற்போதைய நிலவரம். விஜய் 2 தொகுதிகளில் களம் கண்டிருக்கிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் 2 தொகுதிகளிலுமே தாவேகா தலைவர் விஜய் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் தற்போதைய நிலவரம் என்பதனை நாம் பார்க்கிறோம். 3870 வாக்குகள் பெற்று தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதேபோல பெரம்பூர் தொகுதியில் தற்போது வரை 13055 வாக்குகள் பெற்று தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் ஆர் டி சேகர் 7080 வாக்குகளோடு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.